நல்லா விளைச்சிருக்கிறேன் கேட்கணும். மைசெட்டு என்ன பண்ற? கொஞ்சம் இறக்கி வை வா. கீழே உன்னுடைய பணியை செய் வா. கரெக்டா? அதே மாதிரி அதையும் இறக்கி வை. இந்த இது தேவைப்படுச்சு வை. இது என்னடா அப்படி வருது? ஆதி ஆதி கருப்பி உனைய காப்பாத்தானே, எனக்கு எந்த குறையும் வராது. போ தச்சனை மட்டும் 1000 ரூபா பேக்கில் எடுத்து வச்சுட்டு வரேன். சரி நீங்க 3 பேரும் தயவு செய்து அங்கிட்டு போங்கப்பா. கீழே கீழே நீங்க உள்ள நீங்க எடுத்து விட்டுருவாங்க. அது உள்ளட்டா அது ஒரு உடுக்கு பாம்பே உடுக்கு. அடி அடி நமச்சிவாய குருவே நமச்சிவாய குருலிங்க நமச்சிவாய. முந்திவி துந்திவி நாயகனை எப்பே முருகனுக்கு மூத்தவனே, அன்னை தந்த முகம் அடங்கி தந்த முகம் பேனை வைத்தோனே பெருச்சாடி மகனே. அழுகல நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். நீ என்ன இப்படி உட்காந்துருக்க? மண்டை அள்ளிச்சடா. காய போட்டு போறியா? ஆமா ஆமா என் நம்பி உட்காந்துட்டாங்க. காத்து கருப்படிச்சு இங்க கலைஞ்சு போகாம அந்த கலங்கடி படுக்கை விட்டு நீ குத்த வச்சது மதுரை மேல உடைய விட்டு கொஞ்ச நேரம் பாண்டி முடியத்தான் நிலைத்து எந்தி தாக்கர ராக்கை வணங்கி நீ ஏன்டா அப்படி உட்காந்து குறிவாக்க எவனாவது இப்படி உட்காந்துருப்பானாடா? காலையில இருந்து குறிவாக்க ஒரு வயலையும் காணாமே. ஆதி மூலம் குறிவாக்க அந்த மாதிரி தெரியல. அப்பனுக்கு திதி நடத்த வந்த மாதிரி வந்தேன். டேய் குறிவாக்க வரியா? யாரு உட்காரு மயிறு மயனே உட்காரு. அந்த மயிறு மயன் என்னப்பா சிமுண்டு சோதனை பண்ண வரியா? முதலாம் குடிக்க என்ன சொல்றீங்க? என்ன மாதிரி எதுக்கு வந்த பொண்ணா பிறக்கணும். நீங்க பொண்ணா பிறக்க முடியாது, நேரத்தை பிறக்க முடியும். 2 பிள்ளையா இருந்தாலுமே முத பிள்ளை வந்துடும், அப்புறம் 2வது உள்ளதே வரும். ஒன்னா பிறக்க முடியாது. அது வந்து டிசிப்ளின் லாக் வந்துடலாம். என்னை கோடாய் நினைச்சே இல்ல பிரசவ சாமியாவது இங்கிலீஷ் பேசுமாடா? எந்த சாமியாவது இங்கிலீஷ் பேசுமா? ஏய் நீங்க யாரும் பேசாதேப்பா. விபூதி எள்ளி எரிஞ்சுன்னா 2 நாளைக்கு தலை வெளியே வராம போறாங்க. சாமி இறங்காது பேசாதீங்க. ஒத்த கடை மேலூர் பக்கம் இருக்கு. உன் குடும்ப கஷ்டத்துல நான் குறி சொல்லவா இல்ல உன்னை காலி பண்ணவா? பேசாம இருந்தேன்னா உனக்கு நல்லா விபூதி அள்ளி தருவேன். காமாடு தலைமாடு கருப்பேன், காப்பாத்தி கொடுப்பேன். எகட மூடிய பேசினீங்கன்னா தாலி வடக்கு வடக்கு உதயிற மாதிரி பண்ணிவிடுவேன். ஒழுக்கம் விழுப்பம். நீங்க வடக்கு வடக்குன்னு உதய கொஞ்ச
ஒன்னா பிறக்கணும் நீங்க ஒரு தாய்ப்பால் உங்கணும். உங்க தாயோட பிள்ளை தமிழ் வழி கூட்டத்துல ஏற்பட்ட வாட்டம் என்று எண்ணி சொன்னேன் பஞ்சாயம். கலிஜலி போடாங்கி எடுத்துரைத்தேன் ஒரு நாயம். வீட்டுல இருட்டு இருட்டு ரைட்டா ஊத்துனா இருட்டாத்தே இருக்கும். நீ திருந்த மாட்ட. உன் நேரம் கடைசி வரைக்கும் பிடிச்சாரு சொல்ல கொடுப்பா. சூரத்தை பொறுத்தவா பிளாஸ்டிக் புடிச்சு எரிஞ்சிடும். அறிவுக்கு இங்க இருக்காத. இருடா. எப்படி அறிவிக்காமி இருக்காமி போடாங்கி வாக்கு வந்துருப்பான். காத்தது காத்த நீ கடைசி வர காத்தல். அது என்ன சாமி இதுக்கு முன்னாடி உரும்பி போட்டு வாசிக்கிட்டு இருந்தேன் தம்பி. அடுத்த வரி தெரியாம நீங்க கண்ணை உள் வாங்குறீங்களா என்ன? அடுத்த வரி தெரியாம அப்படியே இல்ல இல்ல சாமி உங்க இடது கண்ணை அப்படி உள்ள டுல்லுன்னு உள்ள போதா ஜாமிட்ட வந்திருக்கிற வெளியே வருமா? அதுக்கு லேசா ஈர்வலி எடுத்து குத்து கரையை தண்ணி முண்டை. வீடு திஸ்னோ இங்கிலீஷ் பேசாம வீடு இல்லைன்னு வந்தேன். அது எனக்கு தெரியுமா? நான் படிக்காத பாம்பர மக்கள் வந்திருக்கிறேன். வீடு நோண்டா நோண்டா யார் நோண்டுறது? கோளார சொன்னா சொல்லுங்களா எந்திரிச்சு போங்க. நான் வேற ஓடுறாங்க பாருங்க. வடக்குன்னு எப்படியா மாறிட்ட? ஏமாத்த கூடாது. இங்க வந்து சால கிராமத்துல கோடாங்கி இருக்க நான் கூட்டுக்கிறேன். வீடு உனக்கு இல்ல தினமும் படுக்க பஸ் ஸ்டாண்டுனோ. பஸ் ஸ்டாண்ட்ல போய் படுத்து சொல்றீங்களா? வீடு இல்லப்பா. நிலத்துல விவசாயம் சாவியா போச்சு. மிளகாய போட்ட அது பிஞ்சிலேயே பால்வாடிக்கு பண்ணிட்டு போயிட்டாங்க. பருத்தி போட்டா அது காத்துல பறந்துரும். அப்புறம் என்ன பண்றது? அதனால பக்கத்து வீட்டுக்காரன் தலையில கல்ல தூக்கி போடு. நான் உள்ள போய் கிடக்கட்டு வாக்குல தம்பி சொல்ல விடுப்பா. வீடு கட்ட இனி சித்திரை மாசம் 1ஆம் தேதி யோகம் வந்துருச்சுடா. நான் பெத்த மயனே. நீங்க எப்ப பத்தீங்க? எங்க அம்மா பத்துச்சு சாமி. சித்திரை மாசம் உனக்கு யோகம் வந்துருச்சு. 18ஆம் படி கருப்பு கண்ணை திறந்து பார்த்தேன்டா. உனக்கு எந்த குறையும் வராது. என்ன சாம்புல வரண்ட நாய் மாதிரி நிக்குது அது. வீடு கட்ட நீ என்ன செய்யணும்னு நான் சொல்லுறத கேளு. 8 ஆளு நிமிந்தாளு 12 சித்தாளு உன்னை போட்டு போதைக்க சொல்றத கேள்றா. நான் கோடாங்க நீ கோடாங்கடா. ஒத்தனாறு 12 3க்கு 2 குழி. 3க்கு 2 குழியா? ஜெய்சன் போதும்பா. அப்படியே குழி தோண்டாங்க 6 அடி இருக்கு சாமி. இருடா. 12 ஆளை கூப்பிட்டு 3க்கு 2 குழி தோண்டுறதுக்கா? முத வானம் தோண்டணும்ப்பா. இருக்கா வயிற்ற தோண்டுன என்ன அளவு சொல்ற? என்கிட்ட ஏமாத்திர ஓடாங்க இருக்கு. இன்னும் உனக்கு சரியா இல்ல இருக்கட்டும். வானம் தோண்டிட்டு மரம் உடுக்கு உடுக்க விண்டு விண்டுன்னு அடிப்பேன். அங்கு நங்க அடிப்பேன். விண்டு விண்டுன்னு அடிப்பேன். வானம் தோண்டிட்டு கல்ல போடணும். கட்டடை ஏறணும் முன்னாடி பக்கத்திலேயே நிக்கணும். இல்லாட்டா டீய சாப்பிட்டு படுத்துக்குருவாங்க. தோண்டி கல்ல போடணும். தோண்டா கள்ளத்தாண்டா போடுவாங்க. சாமி சொல்றது கேளு. வீடு கட்டணும் நம்ம. இனி செங்கக்கல் 50,000, சிமெண்ட் மூட 300, டீ செலவு 800. வீடு கட்டுறதுக்குள்ள போயிருவாடா கண்டாளி மேனே 300.
அப்புறம் யாரு வீடு கட்டுறது? பக்கத்து வீட்டுக்கார கட்டியாவே குடியிருப்ப. உன் உடம்புல கிட்னி நோ அடிக்கிறீங்க. நல்லா உடுக்க நல்லா என்ன சாமி நல்லா அடிச்சு விடுங்க சாமி. இல்ல அடிச்சு விடுங்கன்னு எங்க ஆங்கில கொண்டு வர பேசாம எனக்கு அடிக்க தெரியும்டா. ஜெயிச்சாதே அடிப்பேன். ஏன்னா சாமி இன்னைக்கு வராது. நீ குடிட்டா முண்டை கத்தால வரா வருது மயிர்மயன் கொல்லி மலர். கொஞ்ச நேரத்துல அனாதையா முடிவு சாகத்து. அங்கிட்டு போயிருங்கடா. லூசு போய் உழைப்பிடுவேன். அவங்க வேற வர்றாங்க திலுக்கு திலுக்குன்ட்டு. இங்கிட்டு வாடா. இப்ப என்னடா ஆச்சு? வாடா. இனி வீடு கட்ட உனக்கு வீடு கட்ட உனக்கு யோகம் இனி கிடையாது. படுத்தா உறக்கம் இல்ல உனக்கு பாவோட்டா தூக்கம் இல்ல. அத்தை தண்டி வீடு கட்டினா இருட்டுக்குள்ள ஒத்தையில எப்படி படுப்ப? சார பாம்பு சரட்டுன்னு சொன்னா உனக்கு நீர் கசிவு ஏற்பட்டுரும். ஓலா பாம்பு வந்துச்சுன்னா உட்கார்ந்து ஒண்ணு கடிப்ப. அதனால வீடு வேணாம். சுடுகாட்டுல போய் டெய்லி கட்டில போட்டு படு. பணம் வளர லேட்டாச்சுன்னா உன்னே எரிக்க நேரிடும். அதனால அப்பப்ப காலை ஆட்டுவோம். காலு வேற கப்ப காலு. உனக்கு கண்ணு டொர்ரி முண்டை. ஐயா மூஞ்சி நல்லா பாருங்க. கழுத்திருப்பேன் கோழி சாம்பல்ல கலைச்சிருக்கும் பாருங்க. அது பல்லு வேற ஒரு பல்லு இல்லையா எரசு அடிக்குது பேச பேச. அடுத்த மருந்து தெரியல. அது என்னடா எந்த போறாங்க? அது இப்படி இருடா சொல்ல விடா. பருத்தி எடுக்க இன பருத்தி எடுக்க ஒருத்தி இருக்கையில ஓடி வந்தாலாகாத ஓடித்தா வந்தீரப்பேன் உன்னை பார்த்திருந்தா. என் குறிவாக்கு வந்த நம்பர் 1 காலி பையன். தம்பி குண்டு இங்க வாப்பா. நான் அவனுக்கு கிராசனா போல இருந்து ஒரு மாதிரி விட்டு விட்டு எந்திரிக்கிறேன். அவன் வாடா வாடா. இனி பொண்டாட்டி உனக்கு இல்ல. எப்படி சரியா சொல்றீங்க? வீட்டுக்கு வந்திருக்கீங்க. போடாச்சி ஏன்னா நல்ல மூஞ்சியை கடுக்க வந்திருக்க. நீ ஒரு குத்தாடி பேல. ஏன்னா அரண்டு அரண்டு எந்திரிக்கிறேன். பெட்டியில உட்காரும் போதே பார்த்துட்டேன். உனக்கு எந்த அரும்பு கிடையாது. அதோட அவனை கொண்டு எரிச்சு உனக்கு இனி சட்டி சைஸ் சரியில்லை. யாரும் மேல கோபம் இருக்கோ அந்த மாதிரி போச்சு. இவர் போனாச்சு இதெல்லாம் செஞ்சா அவங்க அவங்க மேல கோடாக்கி கோபம் இருக்குன்னு அர்த்தம். சட்டி சைஸ பாத்துருக்காரு கோடாக்கி ஒரு சட்டி சைஸ. இவன் இந்த மெதல மாதிரியே இருக்கேன். இவன் உனக்கு என்ன வேணும்? சித்தப்பமே 2 பேரும் ஒரு விளையத்தை கட்டிருக்கிய. ஒரு வேலை அம்மா கர வரத்தில கண்ணாத்தா புரிவாக்க விடு. அம்மா கரையில நிக்கிறேன் அன்னை முனி. அவன் உன் வீட்டுக்கு இடது புறம் பாயிறான். வலதுபுறமா வந்தேன் அன்னைக்கு. நான் பார்த்தேன் அன்னைக்கு வலதுபுறமா தான் வந்தேன். நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நீ சொன்னது இல்ல. இதுல வந்து என்ன வரைக்கும் சரியா சொன்னீங்க. இதுலதான் கொஞ்சம் மாறுது. நான் கோடாங்க நீ கோடாங்க. நீங்கதான் கோடாங்கி. நான் எதை சொல்றேன் நீ எதை சொல்ற? நீங்க தானே வலதுபுறம் வந்தேன். வலதுபுறம் பாயிறேன் அன்னை முனி. இல்லையே
முனிய வரல, அவர் முனியாண்டி வரல. அன்னைக்கு வந்து கணேசன் வந்தாரு. சாட்ட இல்லையாடா இது இருக்கா? அருவாருங்களா மொட்டை அருவாளா? நான் பக்கத்து விட்டு கணேசன் சொல்லல, அண்ணே மொழிதான். அவரை சொல்லுங்களா? அவர் வெளிநாடுல இருந்தாரு. இன்னைக்கு வந்தாரு. என் மேல விழுந்துடாதரா. அன்னை முனிய மறைச்சு கட்ட கூவாத சாவ வேணாம். கூன செஞ்சாவ 2 1000 தெரியும். அப்படி மறைச்சு கட்டணப்பா இல்ல செவரு இடிஞ்சிடும். சேவை போய் தாங்கிக்கிறோமா செவர? செருப்பு இருக்காப்பா விகேசி. இவனை கண்டது என்ன அடிக்கிறா? சாமி எத்தனை நம்பர் செருப்பு கட்டுங்க? எத்தனை நம்பர்? தம்பி இதெல்லாம் நீ கொடுக்கலன்னா இவனை சாமி அடிச்சிடும். பரவாயில்லையா? வேணும். ஐயோ சாமி தம்பி அவன் பேசாம ஒரு சிலப்போ உன்னையத்தான் மறைச்சு கட்டத்தான் பண்றேன். எலும்பு சம்பளம் 51 கிலோ 100 ரூபாய்க்கு சாமி. 100 ரூபா ஓட்டு வைக்க பாக்குற தெரிஞ்சு வச்சு அவனுக்கு அந்த இதுதான்டா மகிமை. அந்த இரும்பு சம்பளத்துல விபூதி 4 கிலோ பாக்கெட் போட்டு வைக்க 4 கிலோ மொத்தமா வாங்கி. தம்பி உனக்கு வந்து அந்த முனி பாய்ச்சல மாத்தவா இல்ல அப்படியே மாத்தணும். என்னமோ நீங்க சொல்றத நாங்க நம்பித்தானே ஆகணும். பொட்ட கோழி 1. ஆமா சேவட்டா பொட்ட கோழி வேணும் கண்டிப்பா. அழுகணும் பழுத விட்டு நல்ல காட்டுக்குள்ள இருக்க கோழி வளர்க்க பாக்குறேன். கோழி காளிக்கு சேவை அன்னை முனியனுக்கு. மிளகாத்தூள் 4 பாக்கெட்டு. ஆமா இளந்தம்பளம் கேக்குறீங்க. அப்புறம் ஊரோட வேணுங்களா மிளகாத்தூள்? கண்டிப்பா வேணும். வேணும் இல்ல செப்ட் டிசைன் தான் இருக்கு. உப்பு வாங்கிட்டு வரோம். உப்பு ஏன் இந்த ஊறுகாய்க்கு போட தம்பி? சும்மா முண்டை இருப்பா. சாமி வருவாட்டு எந்திரிச்சு போயிட்டா இருந்தா இதை நான் வேற சாமி பாத்துக்கலாம். இனி குனிவியா இருடா. செஞ்சாவ 2 கோழி நிற மாலை 8 அடிக்கு 2 மாலை. யாருக்கு போற செடி? யாரு நொப்பத்தாவ இருக்கா? இந்த இதுக்கு போட்டு சார்ஜ் போட்டாலு அன்னை முனியனுக்கு மேல இருக்கேன். அவன் வந்து அவனுக்கு உருவம் கிடையாதுல. கதம்பா 112 முழம். கதம்பா 112 முழமா? கரகம் ஜோடிக்கணும் பிரதிக்கு. சூடம் 1.5 கிலோ. மடப்புறம் காணியில விற்க பாக்குற அங்க நீ சொல்றது கூட மடப்புறம் காணியில வியாபாரம் பண்ற கடை. உங்க பெரியப்பா கடை. அண்ணன் முனியும் பாயிர 2 மணிக்கு. சும்மா சொல்றேன் பத்தியா? பத்தியாடா என்ன என்னமோ லேசா சொல்ற கூட வந்தது யாருப்பா சொல்லிட்டு போ. இருடா முனியன் தான்டா. வந்தது யாருப்பா? உட்கார முடியலையா? சாமி இல்லையா? கண்டாலியா அது இறசடிக்கிறா பெரியப்பா. வெள்ளிக்கிழமை விளக்க போட்டு பொருதி வச்சடா அந்த குத்து வழக்கு அணைஞ்சிச்சு. கெவலி மேற்க அடிக்குதா இல்ல கிழக்க அடிச்சிச்சு? எது சொன்னாலும் சரின்னு சொல்றான். சரி ப்ரோ அவன சொல்லி கூப்பிட்டு வந்துருக்கலாம். கெவலி சத்தம் கேட்கும் போது இந்த கட்டை உருட்டுவாங்கல்ல, கட்டை சுத்தி அவங்க 4 பேர் இருப்பாங்க. அப்படியே அப்படின்னு அதுலயே உட்காந்து அந்த மாதிரி நீ எனக்கு சொல்லி கூப்பிட்டு வருங்க. நக்கல் பண்றிய? மறைச்சிட்டேன் வெள்ளிக்கிழமை செய்யலை என்ன உனக்கு விடிய காலம்.
இனி உன் தம்பி இளையவனுக்கு கல்யாணம் ஆகல. ஆமா ரொம்ப நாள் ஆகல சாமி. பொம்பளை கிடைக்காம நீங்க மாத்தி மாத்தி நான் ஒண்ணும் செய்யல சாமி. சொல்ல வர்றா. அப்படியே வந்தாலும் மாத்தி மாத்தி வாங்கிட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன். அப்படி மாத்தி மாத்தி செய்யற மாதிரி தான் நம்ம 2 வருந்தேன். சொல்ல வர்றா. மாத்தி மாத்தி எத்தனை ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை தூக்கிட்டு போனாலும் ராகு வர்றான் கேது வர்றான். இல்லையே அவங்க 2 வர மாட்டேன்டாங்க. நான் கூப்பிட்டேன் ராகுங்கிறது வாங்கடா போய் ஜோதி மாசம் கூப்பிட்டு அவங்க நம்ம வேற வர மோகப்பழம் பிறக்க போறோம். சாதகத்துல ராகு கேது. அதனாலதான் 2 பேரும் இப்படி திருறி அப்ப பாருங்க அறைய போறேன் மறுபடியும். வேற குடும்பமா இருக்கேன். நடக்குமா சாமி? குட் கொஸ்டின். நல்ல ப்ரோ இருக்கு. பொம்பளை எங்க சுத்தியும் பொண்ணு கிடைக்காது. அப்படி சொல்லாதீங்க, கிடைக்கும்னு சொல்லுங்க. இனி 12 வருஷம் ஆகணும் இந்த எச்சப்பு மாட்டுக்கு கிடையாது கிடைக்க. நீ கிடமாட்டு கண்டு நீ விடிய விடிய படத்தை பார்த்துட்டு படு. கல்யாணம் ஆகணும்னா 2 பேரும் கிணத்துல குதிச்சு குளிச்சுட்டு சித்தி புத்தி விநாயகர் 48 குடம் தண்ணி 1 வாரம் தொடர்ந்து ஊத்துனா அப்ப நான் ஏறிட்டு பாக்குறேன். 48 குடம் தண்ணியை ஊத்த கூட இவனுக்கு இல்லாம போயிருக்கும். அனத்த வனக்காடு அப்போ அர்ப்பணிக்கும் தென்னங்காடு. நீ உட்கார அவன் மூஞ்சியை பார்க்கும் போது எனக்கு பயந்து எனக்கு இருளர்ச்சிய மாதிரி இருக்கேன். காத்து கருப்பாண்டாம அது வரைக்கும் விதிய முடிஞ்சு வைக்கிறேன். நீங்க திருந்த மாட்டாங்க, குடும்பமே திருந்த மாட்டாங்க. உன் பொண்டாட்டிக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிருச்சடோ. அது மூலமா ஆமா அவ தண்ணிக்கு போகும் போது புடிச்சுட்டாண்டா பாண்டி. அத போய் இழுத்து வாடா விட்ட விட்டு வெளியாடி நான் விரட்டுறேன்டா அந்த பேய. இதுவே நான் கூட அசஞ்ச யானை மாதிரி இருக்கேன். அண்ணே வர இருக்கானே அவன் எடுத்துட்டு வச்சு நீங்க பேய் வரட்ட வரல ஜல்லிக்கட்டுக்கு மாடு கொண்டு வந்திருக்கேன். மசுரை இழுச்சு வைப்பா மயிர் மயனே மண்ட மசுரவா எப்பா இங்க யாரா சித்தப்பா மையா மச்சான். ஏய் இவன் எந்த ஊரா? காலை மடைக்கு உட்காந்துலப்பா. என்னப்பா உருளைக்கிழங்கு போல மாதிரி உட்காந்துருக்கா? ஆமா டோல் கட்டு திறக்கணும். ஆமா தம்பி காலை ஒடிச்சு வைப்பா. என்ன பண்ண முடியாது அதை விரட்ட தாண்டா கூட்டு வந்தேன். 3 மணி ஆயிடுச்சுன்னா அம்மனமா வந்துருது. 3 மணிக்கு அம்மனமா வருதா? இதுல இப்படி வாடா நம்பி வந்திருக்கிறேன். மண்டி ஓட்டி என்னை திரும்ப சொல்லுப்பா. பழக்கம் இல்லையே மயிர் மயனை ஓவரா நகைச்சுவை பண்றாங்க. ஏன் பக்கம் திருப்பிடா. கடப்பாறை போடு. நான் முடி ஓட்ட உட்காந்துருக்கேன். தம்பி மண்டைய வாய்க்கு நேரம் வைப்பா. இத வாய்க்கு வாய்க்கு நேரம் வை. ஐயா பெரிய கிறுக்கு போயலா இருக்கேன். எந்த வாய்க்கு நிறையா என்ன சாமி நினைச்சே வேற மாதிரி நினைச்சேன். உட்காரு.
தண்ணிக்கு தண்ணி என்ன எப்படி புரோட்டா பண்ணிடுறா என்ன புரோட்டா கடைக்காரன் எது புடிச்சிருப்பானோ என்னடா அந்த பிள்ளைக்கு இங்க பின்தொடர்ந்தான்னு சொல்ல வரேன். என்ன வேணாலும் பண்ணுங்க 3 மணி ஆனா அம்மனமா வந்துடுறான் 3 மணி ஆனா அப்ப இப்போதைக்கு போய் இறட்டா வைங்க ஐயா 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 ராமி ராமி கோடாஜி ஐயா 3 மணி வரைக்கும் விரட்டி நாளைக்கு இன்னைக்காவது பாத்துக்கிட்டேன். என்ன 3 மணிக்கு அம்மனமா போகுமா அடிக்கிறான் ஏழை பையன் பையனே அது கிடைக்கிற மணி 2 ஆச்சு. ஐயா ஐயா முக்கால் எப்படியாவது ஓட்டிருக்கல ஐயா ஐயா கோடாஜி ஐயா என்னடா எனக்கு புடி கொஞ்சம் போயிடுச்சு என்ன ஏன்டா கலைக்கிற விரட்டி நாளைக்கு பேய தண்ணிக்கு 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 நல்லா புடிங்க டாக்டர் போய் போடா சாயாம புடிச்சுக்கோங்க இப்ப விரட்டிடுறேன் பாரு. நான் கோடா அங்கேயில பிரசவம் பார்க்க வந்திருக்கேன் நல்ல மழை பத்தியா இதே சாக்கு வச்சு உன்னை எப்படி குளிராயிரேன் பாரு. இது இப்படி இல்லையே பொண்டாட்டி கோச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாண்ட்ல உட்காந்துருப்பாங்க வாரு இந்த மீனை வச்சு வாழ்றேன்டி அந்த மாதிரில இருக்குது. தண்ணிக்கு போகும் காலம் தொடர்ந்து பாட்டிமுனிய அந்த குடமும் உடஞ்ச காலம் நீ கோவிச்சுக்கிட்டு ஆடுதடா அந்த புள்ளடா நல்லா புரியுற பையன் அழைச்சு விடுறான் அவன் என்னைய போட்டுக்கிட்டு இன்னொரு 4 பேர் வந்தாலும் முடிக்க முடியாது. என்னடா எங்க மாதிரி இன்னும் 4 பேர் வந்தாலும் பிடிக்க முடியாது. ரோப் எடுத்து வந்து கட்டிட்டு சேஞ்சி போய் நிப்பாட்டுங்க. ஐயோ வேணாம் வேணாம் சாமி வேகமா மணி 2 ஆச்சு. ஐயோ இன்னொரு பேர் நான் மணி 2 அது பேயில ஒன்னே பார்த்து உன் கண்ணு வேற அப்படி இருக்கு. அது எனக்கு பேய் முடிச்சாலும் பரவாயில்ல இவன் முடிச்சிருக்கேன். என்னடா பண்ணுங்க கையை எங்க வைக்கிறேன் மத்தியா ஒழுங்கா போட்டு பிணைங்கடா. தண்ணிக்குத்தான் போகையில உள்ள போகையில மணிமொழி பின்தொடர்ந்த உனக்கு பின்தொடர்ந்த தண்ணிக்குத்தான் இந்த புள்ள போகையில பின்தொடர்ந்த அண்ணே மொழி அண்ணே மொழி அண்ணே மொழி பிறட்டிருந்தா எந்த முடியாதா அது அதோ எல்லா புள்ள தங்க புள்ள அப்போ இருப்பு அதான் பத்தியா மேமாடியில் ஏறி வத்தல காய போறேன் அழகு பையனே கண்ட்ரோல் 2:40 ஆச்சு. இரு இவன் நீ என்ன வேணும் 3 மணிக்கு அம்மனமா வந்துருக்கு அதுல வெட்டுங்க. இல்லங்க நீங்க என்ன வேணும் சித்தப்பா மையன் இவன் யாரு உனக்கு கப்பாட்டி மாதிரி நீ டோக்கன் போடுற மாதிரி மணி சொல்ற என்னடா நிறுவனமா 3 மணிக்கு வெட்டி அதான் உனக்கு இந்த பாண்டிமணி பின்தொடர்ந்ததுக்கு உனக்கு என்ன வேணும் சொல்லவான்னு சொல்ல சொல்லுதா சொல்லுடியா ஜங்கா அப்ப நாடத்தை முடிச்சிருக்கேன். உனக்கு சுருட்டு தானே உனக்கு பெரிய சுருட்டு வாங்கி தாரேன் கூட நானும் கோட்டும் மதுவானமும் தாரேன். பத்தலைன்னா கடையை அடைச்சிட்டாங்க நான் என்ன செய்வேன். மாடு அப்படி இருக்கா அது முறிஞ்சதுனாலதான் பிசுறு அடிக்கும். உனக்கு புல்லா நல்ல நான் வாங்கி தரேன் இந்த பிள்ளைய பிடிச்சு ஓடி போகும் நீ ஓடி போதும் உனக்கு கேட்கிற சரக்கு புல்லா வாங்கி தரேன். வேற என்ன ஒரு 4 ஆம்பளை வேணும்.
சாமி இதுக்கு பரிகாரமே கிடையாது. சாமி நாளில் ஒன்றா ஒரு ஆள் எடுத்து சேர்த்து அட போனா நம்ம டீ இது வாங்கிட்டு வர வெந்தயம் நல்லா இருக்கு. கப்பு கொண்டு வர்றது. நீங்க வந்துட்டு ஏதாவது கண்கிறது அரே பேய் வந்து எதை கேக்குதோ பேய் ஆடி அதனை போடாங்க கொடுத்தாங்க. மது கொடுத்துடலாம். அப்ப நம்ம 3 பேருக்கு இன்னும் ஒரு ஆள் மட்டும் பாத்துக்குவோம். சுருட்டு சுருட்டு ஏன்டா இருக்கு சாமி? அட ஏன்டா பீடி மாதிரி வச்சு சுருட்டுங்கறேன். அப்ப ஏற்கனவே ஒத்திய பாத்துருக்கீங்க. அடையாளத்தை கரெக்டா சொல்லுடா பேய். செய்தி பீடின்னு எரிச்சுட்டு செத்து போயிருக்கு. உனக்கு எத்தனை பேர் இருந்தாங்கன்னா 4 பேர். நல்ல முரட்டா முரட்டாள் கதிரேசன் முரட்டாவா இருடா. 4 ஆம்பளை வேணும்னா கதிரேசன் டீ கடையில இருப்பேன். அப்ப நீங்க இந்த வேலை பாக்குறீங்களா? ஆளு தேடி முடிச்சு விடுறீங்களா? இருடா, என்ன கேட்டாலும் செஞ்சிருப்பா போகாதுடா. உங்களுக்கு ஓத்துனியா நாளைக்கு சங்குங்களை உன்னை மிதிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவ? சாமி வேற எங்காவது இப்படி ஆள் சேர்க்கும் போது என்ன ஒரு ஆள் சேர்த்துக்கங்க. அது எச்சு பத்திய பாருங்க. 4 ஆம்பளைய நான் எங்கே போவேன் அப்படி 4 நல்ல அப்பளைய கேட்டுருக்காரா கேட்டுருக்காரா. நான் 4 அப்பளைக்கு நானும் எங்கே போவேன் எங்கே போவேன். வெள்ளிக்கிழமை உனக்கு முடிச்சுத்தானே நான் கட்டுறத்தோ ஏன் ஆத்தோ ஆத்தோ. என்னைய கொஞ்ச நேரத்துல ஆவியடி சாக தெரிஞ்சா மேடம். இந்த கப்ளிங் ஹலோ அந்த கப்ளிங் நோ. என் பக்கத்துல கப்ளிங் இன்னொரு பிள்ளை ஒண்ணு இருக்கடா. இத கொண்டு போய் கட்டி போட்டு வாங்க மாட்டேன். இப்பதான்டா பொருத்தமா இருக்காங்க 2 பேரும். வாங்கடா 2 பேரும் பொருத்தமா இருக்காங்க. பிள்ளைய பால்வாடியில சேர்க்க வந்தியாப்பா? நீ யாரு இந்த லகுடு போய் உனக்கு என்னடா வேணும்? உனக்கு என்ன வேணும்? அண்ணன் பொண்டாட்டி அவன்கிட்ட விட்டு டவுன் சொல்லிக்கிறீங்க. என்ன ஓம் பொண்டாட்டி அவன்ப்பா. நான் உங்களோட இருந்துக்கிறேன். ஏன் நீங்க இந்த இப்படி பொருள் தர்றீங்கல்ல? ஒரே சாப்பாடு சாப்பிடுற மாதிரி இருக்கு. உங்க கூட இருந்தா நிறைய சாப்பிடாம இருக்கேன். என்னை மாமா ஆக்கிட்டாங்க. தலைய வச்சு போட்டு தலைய வச்சு போட்டு இது வெட்டி கறிய போட்டு தலைய நல்ல விரிச்சு போட்டு ஆத்தா விரிச்சு போட்டு சரிதான நேரமாச்சா உனக்கு நேரமாச்சா. அடி எப்படி இவ சொந்தக்காரி எனக்கு தானே சொந்தக்காரி நல்லா விரிச்சு போட்டு. டைட் வைப்பா டைட் வைப்பா. அதான் அப்பே மயிரை நல்லா நீ போசாமி எனக்கு அதான வேலை ஓயாமையே. எப்ப பார்த்தாலும் மயிரை நீக்கி விடு மயிரை நீக்கி விடு. நான் மயிரை நீக்கி விட நீ பாத்துக்கிற. முடிய நீக்கி விட முகம் முடிய தெரியுதா? செவத்த வம்ப நல்லா விளையாடு. இது வந்து வேமா பிடிப்பாங்கன்னு சொல்றேன். அழகு பாத்தியா? ஒத்த மரம் ஒத்த மரம் சில்லி மரக்கு ஒத்த மரத்துக்கு கேள நீ சொல்லி சுள்ளி சுள்ளின்னு சொல்லுங்க. சுள்ளி பிறக்கும் காலம் பிறகு பிறக்கும் காலம் பிறகு பிறக்கும் போதும் மாண்டவன் புடிச்சுட்டாண்டோ. விடுங்கடா என்னடா அது சண்டை கடாயா கொண்டு வந்துருக்கீங்க. நீ முத அடங்கு. நீ அடுத்தா உன்னையத்தான் புடிச்சவன் யாரு உள்ள யாரு உள்ள நான் கேட்டதுக்கு பதில சொல்ல உள்ள. உன்னையத்தான் புடிச்சது யாரு உள்ள நான் கேட்டதுக்கு பதில சொல்ல உள்ள. அவன் புடிச்சா இல்லத்தான் அவன் எப்படியா பட்டவன்? தண்டி கறிக்கடைக்காரனா இருக்கான்.
கறி எடுக்க போகும்போது எப்படியே செவரொட்டியை பார்த்துட்டேன். உங்க வீட்டை பார்த்தா சத்தியமா இருக்கேன். நோ நோ ஏய் நான் இல்லடா. பிடிச்சவன் கறி கடையில இருந்து அப்படியே குடல் வியாபாரம் ஆகலைன்னு தூக்கு பிடிச்சதுக்கு பிடிச்சிட்டேன். கடா மீச கடா என்ன எங்க அண்ணிய 10 வருஷமா கட்டியே பிடிக்கல. உங்கள்கிட்ட கட்டி பிடிச்சிட்டாரு. இதுக்கு 70 ரூபாய் சம்பளத்துல கழிச்சுக்குவேன். நான் சொல்லாம எங்க டச் பண்ண பத்தியா நான் நோட் பண்ணிக்கிட்டு இருப்பேன். மிஸ்டர் மருதமணி, இங்க எல்லா காலித்தனமும் இங்கதான் பண்றீங்க. பேசாம வீட்டுல ஊமையாவும் இருக்க மேடம் மேடைக்கு எல்லாத்தையும் டச் பண்ணிட்டு நான் எதுக்கு வந்திருக்கேன்னு தெரியல. என்ன ப்ரோ அவன் போறாங்க, நான் பண்றேன் உங்களை. வேற எலி கருகுனது மாதிரி. அப்ப நீ என்ன தடிக்கிற? பொத்து பொத்து வேற அப்படியே ஆப்பாயிரம் புடிச்சா மிசக்காரன் புடிச்சா மிசக்காரன் ரோஜா மாலை வேசக்காரன் பிச்சாதி மிசக்காரே மிசக்காரே புடிச்சாதி மாட்டு மிசக்காரே அவனுக்கு என்ன சாப்பிடுறான்னு தெரியல. தோய் அந்த மீசக்காரன் என்ன சாப்பிடுவேன்? கருவாடு எழுத்து கருவாடு வேணுமா? கெண்ட கருவாடு இருக்கு பொத்துன்ட்டேன். கெளுத்தி நல்ல கருவாடா கருவாடா சாயர்குடியில பாக்கிட்டாரே கடவுளைக்க நேரமாகும் அதுவரைக்கு கட்டுப்படுத்தும். சாயல்குடியில கடை வந்தோன்னா கருவாடு வாங்கி தரேன். வேற என்ன பிரியமா சாப்பிடுவ? இவ்வளவு ஏன் தொடர்ந்த சொல்லு சொல்லு. சூப்பு வேணுமா? சூப்பு வாங்கி தருவியா? வாங்கி தாரேன். வேற என்ன செல்படுவ? பூராமே குடியாரா தானே. ஆமா பூரா சாகிறவனும் குடிச்சுட்டு சாகுறான். அப்புறம் குடியாரனா தான் வேலைக்கு போறவனும் அதே நேரத்துல தான் போறேன். குடியாரனா தான் இருக்கான். கோட்டு ஒண்ணு உனக்கு வாங்கித்தானே அதை வாங்கித்தானே நீ கோவப்பட வேணாம்டா. இவ்வளவு சொன்னியே உன் பேரை சொல்லலையாடா? உன் பேர் என்ன? எங்க ஐயா தான்டா. கெடாமத்தும் போது இவ்வளவு ஏமாத்திருக்கேன். எங்க ஐயா தானே. எத்தனை வருஷத்தையும் போவார் அந்த ஆளு. அண்ணே முனியாண்டி அண்ணே முனியாண்டி அண்ணே முனியாண்டி முனியாண்டி போயிருடும் முனியாண்டி என் போயிருடா. கொஞ்ச நேரம் விலகித்தார இவ்வளவு வாழருக்கு முனியாண்டி. அவ்வளவுதான். என்ன கொண்டு போக வர வெள்ளிக்கிழமை 2 பேர்த்தையும் வச்சு மறிச்சு அந்த எல்லாத்தையும் வாங்கி வச்சிருங்கப்பா. ஜாமான் சட்டெல்லாம் வந்துரு. கூட்டு போங்கடா போங்கடா. தண்ணியே போட்டு வந்துட்டான்டா. இது நிமித்து வைங்கப்பா. இதுவரையிலும் எங்களது நாடகத்தை கண்டுகளித்த அன்பு சார்ந்த வெளியூர் கிராம பொதுமக்களுக்கும் இந்த நாடகத்தை இதுவரையிலும் நடத்திய முதலாவது மண்டபப்படிதாரர்கள் பிள்ளைமார் மண்டபப்படிதாரர்களுக்கும் ஒளி அமைத்து கொடுத்த மணிக்குயில் ஒளிமினியத்தாரர்களுக்கும் பணிபுரியக்கூடிய அன்பு உள்ளத்திற்கும் நாடக குடும்பத்தின் சார்பாகவும் புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாக நன்றி வணக்கம். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். நாடு செழிக்க வேணும், நல்ல மழை பெய்ய வேணும். ஒரு செழிக்க வேணும், தங்கமே உலகெல்லாம் வேணும். பட்டு பெருக வேணும், பால்
யான பொங்க வேணும் பட்டி பெருங்க வேணும் பால் பாட பொங்க வேணும் சித்தி பெருங்க வேணும் ஞான தங்கமே உடலெல்லாம் வேணும் ஞான தங்கமே உடலெல்லாம்